Okay students, we will see example 8.3. Let us assume that the shape of a soap bubble is sphere. Use linear approximation to approximate the increase in the surface area of a soap bubble. Its radius increases from 5 cm to 5.2 cm. Calculate the percentage error. Okay. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிட்டர்ஜென்ட் சோப்பை வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பபுள்ஸ் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பபுள்ஸ் மாதிரி ஷேப்பில் வரும் நம்மளுக்கு. சரிங்களா? அந்த பபுள் ஷேப் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பபுள்ஸ் என்ன இருக்குன்னா அதாவது யூஸிங் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பபுள்ஸோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். தட் இஸ் 5 cm to 5.2 cm இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ. இதுதான் என்னது உங்களுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ. அதனால் இது R0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறணும். எண்டிங் வேல்யூ நீங்கள் எப்போவுமே Rன்னு எடுத்துக்கிறணும். சரிங்களா? ரைட். ஏன்னா நீங்கள் இனிஷியலாக ஒரு வேல்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு லைனில் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 0 1 2 அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் இங்கே R0 இங்கே R1ன்னு வரும், தேவையில்லை Rன்னு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ சொல்யூஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கோங்க? லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் உனக்கு. ரைட். நோ L of x equal to L of x equal to இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் தான் நான் எழுத போகிறேன். f of x0 ப்ளஸ் f dash of x0 இன்ட்டு x மைனஸ் x0. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொஸ்டின்ஸில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பியர் தானே கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிறேன் ஸ்பியர். ஸோ ஸ்பியரில் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு? பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. எதுக்கு? நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி அதுக்கு பர்சன்டேஜ் எரர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? பர்சன்டேஜ் எரர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நான் இப்படி எடுத்துக்கோங்க. ஆர் ரேடியஸ், ஸ்மால் ஆரை வந்து ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ், எஸ்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கிட்டேன் நான்? சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ டேக் R0 ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்போ R0 இனிஷியலாக இருக்கக்கூடிய ரேடியஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க? 5 cm கொடுத்துருக்குறாங்க. அதுதான் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 5.2 சேஞ்ச் ஆகுது. அப்போ இனிஷியலாக கொடுத்தது எவ்வளோனா 5 cm. எவ்வளோ சேஞ்சஸ் எண்டிங் வேல்யூஸ் தான் எண்டிங் வேல்யூ, இது ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ. அப்போ எண்டிங் வேல்யூ தான் என்ன எடுத்துக்கோங்க? 5.2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ கொஸ்டினில் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ரேடியஸை பொறுத்து தான் சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேல்யூ 5 cm இருக்குது, இங்கே 5.2 cm இருக்கும்போது அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 5லேருந்து 5 ஃபஸ்ட்டு வந்து 5 கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்து 5.2க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா ஏரியா கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும். அப்போ ரெண்டுக்குமே இது சேஞ்சஸ் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஜென்ரல். சொல்கிறது புரியுங்களா? அப்புறம் நம்ம இங்கே ஃபங்க்ஷன்ஸில் நம்ம சூஸ் பண்ணுறேன் நான். தட் இஸ் அப்போ இந்த இதுக்கு ரிலேட் பண்ணிடுங்க. எஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் R0 ப்ளஸ் S dash of R0 into R minus R0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா எழுதிட்டேன் நான். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, தட் இஸ் நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா என்ன ஃபார்முலா? ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சி அதை 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே. ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன? ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எஸ் ஆஃப் ஆர்
minus s of r naught which is equal to s dash of r naught into r minus r naught அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ s of 5.2 minus s of 5 equal to s dash of r naught into, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 0.2 இருக்குது. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ கொஸ்டினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு வேல்யூயை கண்டுபிடிச்சோம்னா இட் இஸ் த அப்ராக்சிமேட் வேல்யூ. ரைட் சைடு வேல்யூயை கண்டுபிடிச்சோம்னா இதான் என்னது? நம்மளுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ ஷார்ட்கட் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சம் போட்டுடலாம். சரிங்களா? ரைட். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சேஞ்ச் இன் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? எஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 4πr² அர்த்தம். இப்போ எஸ் டேஷ் ஆஃப் ஆர்னு கண்டுபிடிக்கிறேன். 8πrன்னு வந்துடும். நான் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட்னு எடுத்துக்கிட்டேன்னா 8π இன்ட்டு ஆர் நாட் வேல்யூ 5. அப்போ எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு அதோட வேல்யூஸ் என்ன வந்துருச்சு உங்களுக்கு? 40π அப்படின்னு வந்துடும். அதோட வேல்யூஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு? 40π. சரிங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் எஸ். சேஞ்ச் இன் எஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா தட் இஸ் டெல் எஸ். இது அப்ராக்சிமேட் வேல்யூக்கான ஃபார்முலா. சரிங்களா? சேஞ்ச் இன் எஸ்ஸுங்கிறது தான் என்னது? அப்ராக்சிமேட் வேல்யூக்கான ஃபார்முலா. மறந்துடாதீங்க. இட் இஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு 0.2. சரிங்களா? நவ் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட்டோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 40π இன்ட்டு 0.2 இட் இஸ் ஈக்குவல் டு 4 2 சார் 8. ஸோ 80 வரும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 8 வந்துடும். சரிங்களா? ஓகே. 8π சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்ராக்சிமேட் வேல்யூ. இதுதான் என்ன? அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ. இதுதான் என்னது? ஆக்சுவல் வேல்யூ. அப்போ ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூக்கான ஃபார்முலா என்ன? இது ஆக்சுவல் வேல்யூ இன் எஸ். ஆக்சுவல் வேல்யூ இன் எஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் 5.2 மைனஸ் எஸ் ஆஃப் 5. இது ஆக்சுவலாக சேஞ்சஸ் நடக்கிறது. ஓகே. ஸோ 5.2 அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். தட் இஸ் இதுதான் 4πr² அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வந்துடும்? 4π இன்ட்டு 5.2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4π இன்ட்டு 5² அப்படின்னு வந்துடும். இப்போது நான் 4πயை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ 5.2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5² அப்படின்னு வந்துடும். இப்போ 4π இன்ட்டு தட் இஸ் இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a² மைனஸ் b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a + b இன்ட்டு a மைனஸ் b எழுதுங்க. 5.2 + 5 இன்ட்டு 5.2 மைனஸ் 5 அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எழுதியாச்சு. இப்போ இது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? இட் இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு, ஸோ இங்கே வரும்போது என்ன வந்துடுது உங்களுக்கு? ஒரு 10.2 இன்ட்டு 0.2ன்னு வந்துடும். அப்போது 4π, அப்போ 10.2 தட் இஸ் 102 இன்ட்டு 2 போடுங்க. 2 2 சார் 4, 2 0 0, 2 1 சார் 2. ஸோ 20.4 அப்படின்னு வந்துடும். இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் நம்ம. அப்போ 2 டிஜிட் தான் 2.04ன்னு வந்துடும். என்ன வந்துடும் உங்களுக்கு? 2.04 இன்ட்டு 2.04ன்னு வந்துடும். இதை ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4 சார் 16. ஏன்னா 0 வர்றதுனால 4 4 சார் 16. 4 2 சார் 8, 816ன்னு வரும். அப்போ 8.16ன்னு வந்துடும். இங்கே 8.16 இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. இதுதான் என்னது?
8.16 பை ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கங்க. ஸோ இதுதான் என்னென்னா தேர்ஃபோர் ஆக்சுவல் வேல்யூ இன் S equal to 8.16 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தேவை. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்கிறாங்க. பர்சன்டேஜ் எரருக்கான ஃபார்முலா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. சாரி, ஃபார்முலா மாற்றி சொல்லிட்டேன். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஓகே. இப்போ ஆக்சுவல் வேல்யூனா இது ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு? 8.16 மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறது அந்த சேஞ்ச் இன் டெல்எஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ரைட், இந்த சேஞ்ச் இன் டெல்எஸ். ஸோ இதுதான் என்னென்னா அப்ராக்சிமேட் வேல்யூன்னு அர்த்தம். ஓகே. மைனஸ் 8 இங்கே வந்து பை 8 பை டிவைடட் பை 816 இன்ட்டு பை இன்ட்டு 100 அப்படிங்கிறது கான்செப்ட். சரிங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்? நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன்னா பையை ஃபஸ்ட்டு காமனாக வெளியேற்றினா 816லேருந்து 8 போச்சுன்னா 0.16 டிவைடட் பை 8.16 இன்ட்டு பை வரும் இன்ட்டு 100 போடுவோம். ஸோ இந்த பை நம்மளுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ இதை டாட் எலிமினேட் பண்ணால் மேலே எங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 16/816 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணால் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் அப்போ 4 4s are 16 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ 2 4s are 8 0 4 4s are 16 வந்துடும். எகெயின் 4ஆல் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 51 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ 1 வந்து 51ல் போட்டிங்கன்னா தட் இஸ் பாயிண்ட் வச்சிங்கன்னா ஒரு 0 ஆகும். ரிமைனிங் ஒரு 0 போட்டிங்கன்னா தான் 100ஆக மாறும். அப்போ ஒரு டைம் போட்டிங்கன்னா 51 வந்துடும். இப்போ இங்கே 49 வந்துடும். இங்கே ஒரு 0 போடுவோம் நம்ம. சரிங்களா? ஓகே. இப்போ 9 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 1s are 9 9 5s are 45 வரும் உங்களுக்கு. சரிங்களா? இங்கே பேலன்ஸ் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இங்கே 16னா 30 வருமா? அப்போ இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? 31ன்னு வந்துடும். 31னா ரிமைனிங் ஒரு 0 நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 6 1s are 6 6 5s are 30 வந்துடும். இப்போ இங்கே 16ன்னு வரும் உங்களுக்கு. எவ்வளோ வரும் உங்களுக்கு? இங்கே வந்து 10ல் இருந்தால் 4 வந்துடும். அவ்வளோதான். இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? 4 வரும். அப்போ இங்கே ஒரு 0 போடுவோம் நம்ம. 40ல் வராது. அப்போ இங்கே ஒரு 0 போடும்போது தான் இங்கே ஒரு 0 ஆட் ஆகும். இப்போ 7 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா இங்கே எல்லாமே அப்ராக்சிமேட்லி நோட்டேஷன் போடுங்க. அப்ராக்சிமேட்லி ஆஃப் 0.01960 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ therefore percentage error approximate value of 100 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 டிஜிட்னா இங்கே முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் முன்னாடி வந்துடும். அப்போ 1.9607 அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூலே போட்டுக்குங்க. ஏன்னா எல்லாம் நம்மளுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூவில் தான் வரும் நம்மளுக்கு. அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. 1.9607 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கு. சாரி, எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, இந்த ஆன்சருக்கு அப்படியே பர்சன்டேஜ் போட்டுக்குங்க. அது வரக்கூடிய ஆன்சருக்கு என்ன பண்ணிக்கங்க, பர்சன்டேஜ் போட்டு எழுதிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். தட் இஸ் சிம்பிள் கான்செப்ட்.